வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கா போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை. சிவி சண்முகத்துக்கும் அங்கே விழுப்புரம் மாவட்ட செயலருக்கு பசுபதிக்கும் கடுமையான மோதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடிதடியில் முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்க பசுபதின்ற ஒரு மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாருன்னா, சிவி சண்முகம் அவங்க அண்ணன் அணியை கொலை பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். இது மிகப்பெரிய பரபரப்பு. இது சிவி சண்முகத்துக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலாளர்னு சொல்ல முடியாது. சிவி சண்முகம் எடப்பாடியின் மோதல்னு தான் சொல்ல முடியும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மினி அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை அனுச்சுல அந்த மாதிரி தான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் இவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா, மாவட்ட செயலாளர்கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம். இது எப்போ நடந்துச்சுன்னா, அதிமுக திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறான்ற மாதிரி ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி போகும்போது தான் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் பிடிக்கல, அதனால் நாங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோம், அது அந்த மெஜாரிட்டி எப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அந்த விஷயம் ட்ராப் ஆயிடுச்சு. அதாவது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கி அதுக்கப்புறம் நார்மல் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் எல்லாருமே எடப்பாடியோட இணைஞ்சு செயல்படுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடியோட இணைஞ்சு பணியாற்ற போனார். ஆனால் துணை பொதுச் செயலர் பதவியும் கொடுத்தாங்க, மாவட்ட செயலர் பதவியெல்லாம் கொடுக்கல. எதனால் மாவட்ட செயலர் பதவி பறிச்சார்னா, எடப்பாடி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் எல்லாருமே கையொப்பம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அதாவது மாவட்ட செயலர்கிட்ட பார்த்திங்கன்னா கையொப்பம். அப்போ அந்த மாவட்ட செயலர்லாம் கையொப்பம் போட்டவங்கள்லாம் சிக்கல் ஏற்படுத்தும். ஸோ இவங்க பதவி பறிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்துட்டார். அது ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை அப்போ எடப்பாடி பொதுச்செயலராக பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும் போது ஒரு சில ரூல்ஸ்களை மாற்றினதாக சொன்னாங்க ஓபிஎஸ் தரப்பு. அது மிகப்பெரிய சிக்கலை கொடுக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பொதுச்செயலர் அதை போட்டினோம்னா, இப்போ அம்மா இருந்த காலகட்டத்தில் அம்மா விட்டு தான் போட்டிடுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை நிகராக போட்டிடுறதுக்கு அன்றைக்கி கட்சிக்குள்ளே யார் இருந்தாருன்னா ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது ஓபிஎஸ் நீக்கின அப்புறம் 10 மாவட்ட மும்மொழியினும் வழிமொழியினும் சொல்லிட்டு இதெல்லாம் புதுசாக கொண்டு வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சுன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மாவட்ட செயலர்லாம் கையொப்பம் போட்டாங்கல்ல, எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் சொல்லிட்டு ஒரு 25 மாவட்ட செயலர் மேலே போட்டுட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வரும்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாவட்ட செயலர் பதவியெல்லாம் பறிச்சது தான் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் மாவட்ட செயலர் பதவியெல்லாம் பறி போச்சு. அப்போ திருப்பி எதாவது பண்ணணும் எஸ்பி வேலுமணி தரப்பு. இதனை அடுத்து கிவ் அப் கொடுக்க மாட்டாங்கல்ல, தோல்வி ஒத்துக்க மாட்டாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது கொடசல் கொடுக்கணும்ல. அதனால் என்ன பண்ணான்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் 1800 பேரில் 1300 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போச்சு. அது 1/3 பங்கு பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லிட்டு போர்க்குடி தூக்குனா கூட்டி தான் ஆன்ற ஒரு நிலைமை அதுதான் இப்போ ஏற்பட போகுது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது எடப்பாடியோட பொதுச்செயலாளர் பதவியை பார்த்திங்கன்னா காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா என்ன மோதலாக இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த பொதுக்குழு உறுப்பினர் வச்சே தேர்ந்தெடுத்து பூச்சாயிட்டார்ன்ற மாதிரி தான் ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆனால் சாதாரண தொண்டர்களை தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதான் பொதுச்செயலாளர் பதவின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பின்னடைவு ஏற்படுது. அதாவது இந்த 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்துக்கு ஆதரவு நிலையில் எடுத்தாங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு பாயிண்ட் சொன்னார்னா, அதாவது சாதாரண தொண்டர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் எடுத்து காமிச்சார்னா அதுதான் சிக்கல். ஏன்னா ஓபிஎஸ் தரப்பு முன்னாடி சொல்லும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் எங்களுக்கு தான் ஆதரவு இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட்டு முன்னாடியே ஓபிஎஸ் வழக்கிலேயே எடப்பாடி வச்சனால அந்த சாதாரண தொண்டர்களை வச்சு இனி எடப்பாடியால் மூவ் பண்ண முடியுன்றது தெரியும். அப்போ எப்படி பார்த்தாலும் பின்னடைவு தான். ஏன்னா மாவட்ட செயலர் பதவி ஒரு பவர்ஃபுல்லான பதவி தான். ஆனால் அந்த மாவட்ட செயலரும் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு புதுசாக நபர்களை தான் நியமிச்சிருக்காரு. இப்போ பசுபதின்றவர் தான் புது மாவட்ட செயலர் தான் விழுப்புரத்தில். அதனால் அங்கே தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா முன்னாள் அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கட்டமைப்பு, அது ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ அவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜு தாவேக்கா போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளுக்கு தெரியும். முன்னாள் மாவட்ட செயலர் இருந்தவர், அதிமுகவில் முக்கிய முன்னாள் அமைச்சரும் கூட. ஆனால் அவரோட ஆதரவாளர் பார்த்திங்கன்னா கடம்பூர் ராஜுவோட ஆதரவாளர் இன்னும் அதிமுகவில் தான் இருக்காங்க. அங்கே ஒரு குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. மாற்றுக் கட்சி போட்டால் முடிஞ்சு. ஆனால் அப்போ இங்கே மினி அதிமுகவே தாவேக்கா மாறிட்டுருக்கு.
இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதை போட்டதே வந்து செங்கோட்டையன் எடப்பாடி மோதல் தான். செங்கோட்டையன் தாவேக்கா போனார். தாவேக்கா போய் மிகப்பெரிய வெற்றி. அது வந்து யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. ஏன்னா கிங் மேக்கராக தான் இருப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது ஒரு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் வந்து தொங்கு சட்டமன்றம் இருக்கும். அப்போ தொங்கு சட்டமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு கட்சி இணையும் பட்சத்தெல்லாம் ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குன்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் அதிகப்படியான மெஜாரிட்டிக்கு ஒரு 10-15 சீட்டு தான் வேணுன்ற நிலைமையில தான் தாவேக்கா வந்து ஜெயித்தாங்க. இப்போ அந்த இடைத்தேர்தலையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட வந்து தாவேக்காவுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. ஏன்னா 107 இடங்களை ஜெயிச்சிட்டாங்க. இனி பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கிறனாலையும் அதிமுக ஜெயிக்கிறனாலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஆட்சி அமைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விஜய்க்கு வாக்களித்து இந்த 5 வருஷம் ஃபேஸ் பண்ணி பார்க்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஆட்சி ஆரம்பித்தே 3 மாதம் தான் ஆகுது, 2.5 மாதம் தான் ஆகுது. அப்போ இந்தக்குள்ளே விஜயோட ஒரு செயல்பாடுகள் என்னன்னு சொல்லவே முடியாது, குறையும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க முக்கிய பிரபலங்களை இந்த ஊழல் வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறார். ஆனால் அது வந்து அதிமுக சைடும் பார்த்திங்கன்னா திரும்புறாங்க. அதுதான் மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க மேலேயும் வழக்கு இருக்குது. இங்கே அதிமுக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வழக்கு சம்மந்தப்பட்டவங்க. அந்த டிவி கேட்க போனோன்னா அவங்கெல்லாம் உத்தமர் ஆயிடுவாங்கன்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வியாகவே இருக்குது. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா திமுக போய் ஒரு அதிருப்தியாக இருக்கார். பெரிய லெவலில் பதவி கொடுக்கல. அதனால் வந்து தாவேக்காக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் அவருமே ராஜினாமா பட்டு இணையம் பட்சத்தில் கட்சி ரீதியான பதவி, மிகப்பெரிய பதவி, அது நம்பர் 2 பொசிஷனுக்கு வரலாம். ஏன்னா அவர் வந்து முன்னாள் முதல்வர் இருந்ததுனால விஜய்க்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கும் ஒரு படி மேலேன்ற மாதிரி தான். செங்கோட்டையன் சீனியர் தான் அவர் அரசியல் ரீதியாக. ஆனாலுமே அவர் முன்னாள் முதல்வர் இருந்தவர் பன்னீர்செல்வம் அவருக்கு ஓபிஎஸ். அதனால் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ் மகனும் பார்த்திங்கன்னா அதை தான் விரும்புகிற தாவேக்காவுக்கு தான் முதல்ந்து போன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் யாருமே நினைக்கல தாவேக்கா இந்த அளவுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாதுன்ற பட்சத்தில் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து கட்சியில் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா தாவேக்காக்களும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா புதுசாக நந்தரங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்தவங்க எல்லாருமே வந்து பெரும் லெவலில் வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, அவங்களுக்கு அதிக வரவேற்பு. தாவேக்கால இருக்கவங்க ஒரு மினி அதிமுக மாதிரி செயல்படுது. இப்போ கும்பல் பார்த்திங்கன்னா தாவேக்கா மீட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கும். ப்ரோன்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டைல் வேறு. ஆனால் அதிமுக பாரம்பரியம் தெரியும்ல அவங்களுக்கு என்னன்றது. ஆனால் அதிமுகவோட கட்சி எப்படி வந்து மாநாடு ஒரு கட்சி மீட்டிங் நடக்கணும் அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் போகணுன்னு இது ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா இப்போ வந்தவங்களுக்கு பதவி, எங்களுக்கு பதவி இல்லையா, நாங்கள் கட்சிக்காச்சு உழைச்சோம், எங்களுக்கு பதவி இல்லைன்ற மாதிரி ஒரு குரூப் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அந்த அதிருப்தி வந்து வெளிப்படுமான்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. நிர்மல்குமார் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க ஒரு லேப் ஒரு திறந்து வைக்க போயிருந்திருக்காரு. அப்போ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்க மேற்கு தொகுதி எம்எல்ஏயும் தெற்கு தொகுதி பார்த்திங்கன்னா எம்எல்ஏ கோபிசனும் வரல, அதனால் அதிருப்தியாகி போயிட்டான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இது அதிருப்தியான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதிருப்தியாக தான் இருக்கும். ஏன்னா அமைச்சர் பதவி கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். இல்லை அமைச்சர்னால பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளே அடுத்த கட்டம் போன்ற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த அதிருப்தி எப்படியோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக பதவி எங்களுக்கு கிடைக்கல, அதிமுகவில் வந்து அவங்களுக்கு வந்தவங்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு வச்சுட்டு விஜய்க்கு எதிராக பார்த்திங்கன்னா தொண்டர்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பேர் தான். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சொன்னால் கேட்டுக்கோங்க, ஸோ நீங்கள் உழைச்சவங்களுக்கு பதவி கிடைக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வாக்குறுதி கொடுத்தா எல்லா தொண்டருக்கும் அமைதி ஏறுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ திமுகவில் இருந்தவங்க எல்லாருமே அதிருப்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் திமுக ஆட்சியில் நிறைய பேருக்கு வந்து இந்த நியமன பதவி நிறையா இருக்கும்ல, இந்த கோவிலில் தக்கார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி இருக்கும், நியமன பதவி ஏதாவது தேர்தலில் போட்டியிடாமல் மாவட்ட ரீதியாகவும் அதே மாதிரி மாநில ரீதியாகவும் சில பதவிகள் இருக்குது. அந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு துறையில் பார்த்திங்கன்னா நியமன பதவி இல்லாமல் இருக்கவே இருக்காது.
அந்த பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க தான் திமுக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொண்டர்களே அதிருப்தி இதனால தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.